எவ்வளவு பண்றோம் இத பண்ண மாட்டோமா என்ன மச்சி? நான் ஆல்ரெடி ரெசார்ட்ல தான் இருக்கேன். உன்னை தான் காணா, நீ தான் லேட்டு. ரெசார்ட்டுக்கு யாரு ஃபர்ஸ்ட் வரோன்றது முக்கியமே கிடையாது. லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரோன்றதையே முக்கியமே. இது லாஸ்ட்ல நீ ஃபர்ஸ்ட் வந்தீனா பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கே போயிடுவோம். மச்சி கொஞ்சம் அப்படியே திரும்பி பாக்குறியா? சூப்பர் மச்சி, அப்ப நான் லெட் ஸ்டார்ட் த பார்ட்டி. அஜித் சார் கிளம்பிட்டாரு. தல ஆன் தி வே மச்சி. ஜிவிஎம் சார் வேற வரேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படியா? எனக்கு எதுவும் தெரியல மச்சி. Hello guys. ஹாய் சார். ஹாய் ஜிவிஎம் சார், வெல்கம் டு த பார்ட்டி. Hi Simbu. Hi Prem. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ரெடியா தானே? எல்லாமே ஓகே தான் சார். அஜித் சார் வந்தோடனே பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓ, அங்க பாருங்க, தல என்ட்ரி. அஜித் சார் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். நீங்க சினி ஃபீல்ட்ல எப்படி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் நீங்க பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறோம். தேங்க்ஸ் பா. அண்ணா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டேண்ணா. இனிமே எல்லாமே உங்களுக்கு நல்லாவே நடக்கும். பட்டாசு சும்மா கொளுத்தாமலே வெடிக்கும். தேங்க்ஸ் பிரேம். Hello Ajit sir. Wish you many more happy returns of the day. Thank you so much sir. அப்படின்னா பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் சில பேர் வர வேண்டியதா இருக்கு. அவங்க வந்த உடனே நம்ம பார்ட்டிய ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே. ஓகே சார், வெயிட் பண்ணலாம். அப்படின்னா என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு காய்ஸ். அது வரைக்கும் அஜித் சார்ட்ட ஏதாவது கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சார் லிஸ்ட் ரொம்ப பெருசா வச்சிருப்பீங்க போல. சார் அப்படி இல்ல, சும்மா ஜென்ரலா ஒரு பேசிட்டு இருக்கலாமே, வேற எதுவும் இல்ல. ஜிவிஎம் சார், நீங்க சொன்ன ஐடியா சூப்பர். நானே ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறேன். அண்ணா, ஒவ்வொரு பர்த்டேக்கும் நம்மளோட வயசு அதிகமாயிட்டே போகுது. அத பத்தி உங்களோட கருத்து என்ன? ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number. எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்றது இல்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணு. எண்ணம் போல் வாழ்க்கை. தலை என்னைக்குமே டக்கர். உழைப்பாளர் தினம். ஸோ உழைப்பை பத்தி உங்களுடைய தாட் என்ன? ஸோ ஜஸ்ட் ஷேர் இட். பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, கூலிக்காரனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, உழைக்கணும். உழைச்சாதான் சோறு. மணி டசன்ட் கம் ஈஸி சார். தட்ஸ் ட்ரூ சார். நீங்க நல்ல தெளிவா பேசுறீங்க, போல்டான ஆளு. ஆனா ஏன் மீடியாவை அப்பப்போ சந்திக்கலாம்ல, ஏன் சந்திக்கவே மாட்டேங்கிறீங்க? செம்போ, இது ரொம்ப நல்ல கேள்விப்பா. அதாவது ஒரு கவ், ஒரு மாடு தன்னோட குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய பாலை தெரியாம கிட்ட. இதான்ப்பா ரீசன். நம்ம என்னதான் நல்ல விஷயம் சொல்லியிருந்தாலும் அதையெல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சு நம்மள யூஸ் பண்ணிக்குவாங்க. அதான்ப்பா காரணம். கடவுளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கூட இருக்கவங்கள நம்ம பாத்துக்கிட்டா நம்மள அந்த ஆண்டவன் பாத்துக்குமா? என்ன நான் சொல்றது? நூத்துல ஒரு பார். என்ன ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டியது இருக்கு. ஒருவேளை என்னோட அண்ணனா இருக்குமோ? இல்லப்பா, ஆனா ஒரு வகையில அவரும் உனக்கு அண்ணன் தான். அஜித் நண்பா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள். நீங்க எப்பவுமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். சினிமாவில் இருந்து நம்மளோட 2 பேர்த்தோட பாதையும் வெவ்வேறையா இருந்தாலும் கூட அந்த நட்பு இன்னமும் அப்படியேதான் இருக்கு. அது எப்பவுமே தொடரும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாமே பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி நான் என்னோட வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி நண்பா. உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். சினிமாவில் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் போட்டி இருந்திருக்கு. ஆனால் ரியல் லைஃப்பில் நாங்கள் எப்போவுமே குட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம்.